அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இரவு என்ற அதிகாரத்திலிருந்து 1054வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளில் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு இடத்துல போய் பொருள் கேட்பது கூட கொடுப்பதை போன்றது என்றார். என்னங்க அநியாயமா இருக்கு? பொருள் இல்லாதவன் பொருள் இருப்பவனிடத்திலே சென்று, ஐயா எனக்கு உதவி செய்யுங்கள், ஏதாவது பொருள் கொடுத்து உதவுங்களும் கேட்கறான்னு வச்சுங்க, அதுவே கொடுப்பதை போன்றதான். என்ன இது? அங்கதான் வள்ளுவர் நிற்கிறார். வள்ளுவர் எப்படி நுட்பமா சொல்றாரு பாருங்க, என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஏன்னா பெரிய அறிஞர் இல்லையா வள்ளுவர்? அறிஞர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த இலக்கியவாதி, நுட்பமான பேச்சாற்றலும் மொழியாற்றலும் உடையவர். சொல்றாரு பாருங்க, இரத்தலும் ஈதலே போலும். இரத்தல் என்றால் திருப்பி தர இயலாதவர் கேட்பதற்கு பெயர் தான் இரத்தல். இரவல்னு இப்ப நாம சொல்றோம். இரவல் என்பது ஒரு பொருளை வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நண்பர்கிட்ட ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வரோம் படிக்கிறதுக்கு, இரவல் வாங்கிட்டு வரோம். படிச்சுட்டு அதே புத்தகத்தை திருப்பி கொடுத்துட்றோம், அதுக்கு பேர் தான் இரவல். இந்த இரவு என்பது பொருள் கால மாறுபாட்டினால பொருள் வேற பாருங்க. எப்படி நாற்றம் என்றால் நறுமணம் என்ற பொருள். ஆனா இன்னைக்கு நாற்றம்னா நம்ம நறுமணம் என்ற பொருளை பயன்படுத்துறோம். இந்த பொருள் மாறுது பாருங்க. அந்த மாதிரிதான் இரவு என்பது இரவல் என்றாகி இரவல் திருப்பி தரக்கூடியதாக மாறி இருக்கிறது. திருப்பி தர முடியாதவர்கள் கேட்பதற்கு பெயர் தான் இரவு. சரி, ஈகைன்னா என்ன? திருப்பி தர இயலாதவர்களுக்கு கொடுப்பதற்கு பெயர் தான் ஈகை. திருப்பி தரணும்னா அது கடன் ஆயிடும், கடன் கொடுக்கறதாயிடும், கடன் வாங்குறதாயிடும். அப்போ ஒரு இடத்தில் போய் ஒரு பொருளை கேட்பதே கொடுப்பதை போன்றது என்றார் வள்ளுவர். எப்போ? ஒளிவு மறைவு கனவிலும் கூட இல்லாதவர்கள், கனவிலும் கூட தன்னிடம் உள்ள பொருளை மறைத்து வைக்காத உத்தமர் இருக்கிறார்களே, கொடையாளிகள், மிகச்சிறந்த பண்புள்ள கொடையாளிகள், அந்த கொடையாளிகளிடத்திலே போய் கேட்பது கூட பொருளை கொடுப்பது போன்றது என்றார். அவ்வளவு மகிழ்ச்சியானது என்றார். அதாவது மனித கௌரவம் அங்கே காப்பாற்றப்படுகிறது. கேட்டவுடனே பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிடம் உள்ள பொருளை மறைக்காமல் கேட்டவுடனே கொடுக்கக்கூடிய கொடையாளிகளிடத்திலே நாம் போய் ஒரு பொருளை கேட்பது கூட பொருளை கொடுப்பதை போன்ற ஒரு கௌரவமானது என்கிறார். ஒரு பொருளை கேட்கறது இழிவானது, கொடுக்கிறது உயர்ந்தது. நீங்க கேட்பதே உயர்ந்ததாக கருதுறார், கேட்பதே கொடுப்பதை போன்றதுன்றார். அப்போ யாரிடத்துல? எந்த பொருளை, தன்னிடம் உள்ள எந்த பொருளையும் மறைக்காமல் கொடுக்கின்றார்களே கொடையாளிகள், அவரிடத்திலே நீ போய் ஒரு பொருளை கேட்பது கூட பொருளை கொடுப்பதை போன்றது என்று வள்ளுவர் மனித கௌரவத்தை நிலைநாட்டுகிறார், மனித மாண்பை நிலைநாட்டுகிறார். பாருங்க, குறளை பார்ப்போமா? இரத்தலே போலும் ஈதல். இரத்தல் என்றால் பொருளை பெறுவது, கேட்டு பெறுவது. அது எப்படிப்பட்டது என்றால் பொருளை கொடுப்பதை போன்றது. இரத்தலே போதும் ஈதல் கரத்தல், கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டே. கனவில் கூட தேற்றாதார், அறியாதவர்கள், மறைக்க அறியாதவர்கள், மறைக்க தெரியாதவர்கள், அப்படிப்பட்டவர்களிடத்திலே ஒரு பொருளை கேட்டால் அது கொடுப்பதை போன்றது, ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுப்பதை போன்றது என்கிறார். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.